இப்ப தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் 2026க்கான விருப்ப மனுக்களை விற்பனை செஞ்சிருக்காங்களா? அதுல ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காங்கல்ல, அந்த சாதனை என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஏங்க அதுல என்னங்க உலக சாதனை? நார்மலா எல்லா கட்சியும் பண்றதுதான் பண்ணியிருக்காங்க. அதாவது தாவேகா தலைவர் விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுல வைக்க கூடாது. எல்லா கட்சியும், தமிழகத்துல கட்சி தொடங்குற எல்லா கட்சியும் எலெக்ஷன் வரும்போது விருப்பம்னு தாக்கல் தான் பண்ணுவாங்க. இதுல என்ன உலக சாதனை? நீங்க தெரியாம பேசுறீங்க. ஜனநாயகன் படத்துக்கான டிக்கெட் இருக்குல்ல, அந்த டிக்கெட் 3000ல இருந்து 3000 4000 வரைக்கும் விற்பனை ஆச்சு. சரிங்களா? அத பாதிக்கு மேல ரீஃபண்ட் பண்ணாங்க, பாதிக்கு மேல ரீஃபண்ட் பண்ணல. நாங்க அப்படி விற்கவே இல்லை. கடைசி படங்க அவ்வளவுதாங்க பண்ணுவாங்க. அந்த கடைசி படம் சேர்த்து வச்ச காசு இருக்குல்ல, அந்த படத்துக்கு ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருப்போம்ல, அந்த காசு முதலமைச்சர் பொங்கல் தொகுப்புல கொடுத்த காசு அம்மாவுக்கு தெரியாம எடுத்து பாக்கெட்ல வச்சிருக்கிறது. ஏன்னா அது நம்ம படம் தானே, நம்ம முதலமைச்சர் கொடுத்த அதை எடுத்து வச்சிருக்கிறது. அப்புறம் முதலமைச்சர் கொடுத்த லேப்டாப் சரியில்லைன்னு விமர்சனம் பண்றதுக்காக அந்த லேப்டாப்பை வேற இடத்துல கொடுத்து கைமாத்த காசு வாங்கினது. இந்த மாதிரி அறிவுகட்ட தளங்கள்லாம் செஞ்சு சேர்த்து வச்ச காசு இருக்குல்ல, அந்த காசை என்ன பண்றதுன்னு தெரியல பல தம்பிமார்களுக்கு. ஏய் விஜய் ஆபீஸ்ல நீ டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு சொன்னோடனே வந்துட்டாங்க. அது அவங்களுக்கு புரியணும்ல. 1.25 மணி நேரத்துல 10,000 விருப்ப மனு விற்பனை செய்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம்னு